வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கத்தோலிக்க மத தலைவர் போப் பிரான்சிஸ் காலமானார். நிமோனியா பாதிப்பிலிருந்து மீண்டு திரும்பிய நிலையில் உயிர் பிரிந்ததாக வாடிக்கன் அறிவிப்பு. போப் பிரான்சிஸ் இந்தியர்கள் மீது வைத்திருந்த அன்பு மறக்க முடியாதது என்று பிரதமர் மோடி இரங்கல். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரும் இரங்கல். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் தேர்வில் ஒரு மதிப்பெண் கேள்விகளில் 4வது கேள்வியில் பிழை. கேள்வியை அட்டன் செய்திருந்தாலே ஒரு மதிப்பெண் வழங்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவரும் கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜேஷ்குமாருக்கு 3 மாதம் சிறை தண்டனை விதிப்பு. 2014ஆம் ஆண்டில் அரசு அதிகாரிகளை தாக்கிய வழக்கில் நாகர்கோவில் நீதிமன்றம் உத்தரவு. திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில்தான் நீட் கொண்டுவரப்பட்டது என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நீட்டை ரத்து செய்ததால் தான் கூட்டணி வைப்போம் என்று கூற முடியுமா என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி. இப்ப இருக்கக்கூடிய நீட்டை ரத்து செய்தால்தான் நாங்கள் கூட்டணியில் நுழையவிட்டு தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கு அதிமுக அரசு அனுமதி வாங்கியதாக அமைச்சர் சிவசங்கர் குற்றச்சாட்டு. அதிமுகவின் டீலிங் கிரி படத்தில் வரும் வடிவேலின் பேக்கரி கடை காமெடி போல் இருப்பதாகவும் விமர்சனம். தேவேந்திர குல வேளாளர் பெயரை பயன்படுத்தி தனக்குத்தானே போலி விளம்பரம் செய்யும் பாஜக. நைனா நாகேந்திரன் புகைப்படத்துடன் வெளியிட்ட விளம்பரம் தொடர்பாக புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி காட்டம். பாமக மாநாட்டுக்கு அழைத்தால் மேடை ஏறி பேசுவேன் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. நாம் தமிழர் தொண்டர்கள் வேறு கட்சிக்கு செல்வதாக இருந்தால் விஜய் கட்சிக்கு போகலாம் என்றும் தாராளம். தமிழ்நாட்டில் இன்று முதல் 25ஆம் தேதி வரை வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்பு. மக்கள் அசௌகரியத்தை உணரலாம் என்பதால் பாதுகாப்பாக இருக்க வானிலை மையம் அறிவுறுத்தல். நெப்போலியன் மகன் தனுஷ் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புவதாக புகார். நடவடிக்கை எடுக்க கோரி நெல்லை எஸ்பி அலுவலகத்தில் நெப்போலியனின் சகோதரர் மனு. ஜப்பானில் உள்ள நெப்போலியன் இல்லத்தில் அவரது மகன் மருமகளை சந்தித்து வாழ்த்திய கனிமொழி எம்பி. வீடியோ வெளியிட்ட நெப்போலியன். வரதட்சணை புகாரில் இருட்டுக்கடை அல்வா உரிமையாளரின் மருமகனுக்கு காவல்துறை சம்மன். பாளையங்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஆஜராக 10 நாட்கள் அவகாசம் கேட்பு. சிவாஜியின் அன்னை இல்லத்தை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவு ரத்து. பிரபுவுக்கு சொந்தமானது என்ற கருத்தை ஏற்று உயர்நீதிமன்றம் நடவடிக்கை. நீட் விவகாரத்தில் பாஜகவின் நிலைப்பாடு பற்றி அதிமுகவிடம் ஏற்கனவே தெரிவித்துவிட்டோம் என்று நியூஸ் 18க்கு வானதி ஸ்ரீனிவாசன் பேட்டி. அதிமுக ஆட்சி காலத்தில் மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு தந்தவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் பாராட்டு. மிளகாய் பொடியை கண்ணில் தூவி கத்தியால் குத்திய மனைவி. கர்நாடகாவில் முன்னாள் டிஜிபி கொலை வழக்கில் பகீர் தகவல். தங்கத்தின் விலை முதன்முறையாக கிராமுக்கு 9,000 ரூபாயாக உயர்வு. 1 சவரன் தங்கத்தின் விலை 72,000 ரூபாயை கடந்தது. தங்கத்தின் விலை இந்த ஆண்டு இறுதிக்குள் சவரன் 1 லட்சம் ரூபாயாக வாய்ப்பு. 18 கேரட் நகைகளை வாங்கலாம் என்றும் தங்க வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் பேட்டி. கடந்த 100 நாட்கள்ல 15,000 ரூபாய் சவரன் ஏறி இருக்கு. இந்த வருட இறுதியிலோ இல்ல அடுத்த வருடம் தொடக்கத்திலோ நீங்கள் வந்து ஒரு சவரன் 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற இலக்கும் வெகு தூரத்தில் இல்லைன்னு சொல்லணும். இந்திய பங்குச்சந்தைகள் ஏற்றம் கண்டதால் முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சி. சென்செக்ஸ் 885, நிப்டி 273 புள்ளிகள் உயர்ந்து வர்த்தகம் நிறைவு. ₹500 புது வகையிலான கள்ளநோட்டு புழக்கத்தில் இருப்பதாக மத்திய அரசு எச்சரிக்கை.
ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ற வார்த்தையில் எஸ்ஸுக்கு பதிலாக உள்ள ஈக்கு பதில் ஏ மாறி இருக்கும் என்று விளக்கம். போலி 500 ரூபாய் நோட்டுகள் இன்ஸ்டாகிராம் மூலம் விற்பனை. அச்சலாக இருக்கும் 500 ரூபாய் நோட்டுகளை மிஷன்களில் கூட கண்டுபிடிக்க முடியாது என்று விளம்பரம். कॉन्टेक्ट मशीन पास है, ठीक है, 1 लाख का 8 लाख मिल जाएगा. ये देखो कॉन्टेक्ट मशीन. கோடை விடுமுறையால் ஏழுமலையானை வழிபட திருப்பதி மலையில் குவியும் பக்தர்கள். இலவச தரிசனத்திற்கு 12 மணி நேரம் காத்திருந்து தங்குமிடம் கிடைக்காமல் அவதி. இந்திய கிரிக்கெட் வாரிய ஆண்டு ஒப்பந்தத்தில் மீண்டும் ஸ்ரேயஸ் ஐயர், இஷான் கிஷன், தமிழ்நாட்டு வீரர்கள் வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர் சி கிரேடில் இடம்பெற்றனர். வந்தே பாரத் ரயில்கள் பாதுகாப்பானவை என்று தெற்கு ரயில்வே விளக்கமளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், விவரங்கள். நல்ல குறிப்பாக வந்தே பாரத்தினுடைய ரயில்கள்ல சில குறைபாடுகள் இருப்பதாக செய்திகள் வெளியான நிலையில அது தொடர்பாக தெற்கு ரயில்வே ஒரு விளக்கம் அளித்திருக்கிறது. குறிப்பாக இந்த ரயில்களை பொறுத்தளவிற்கு 120 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய வகையில தற்போது இயக்கப்பட்டு வந்தாலும் கூட கவாச், அதாவது தற்போது இந்த பாதுகாப்பு அமைப்புடன் தான் தற்போது செயல்பட்டு வருகிறது. கவாச் சிஸ்டத்தின் மூலமாக குறிப்பாக இந்த வேகமாக ட்ரெயினை நிறுத்துவதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யக்கூடிய வகையில நவீன இணைப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நாடு முழுவதும் இந்த மாடுகள் மோதக்கூடிய நிகழ்வுகள், குறிப்பாக வந்தே பாரத் போன்ற அதிவேக ரயில்கள்ல மாடுகள் மோதி விபத்துக்குள்ளாவதை தடுப்பதற்கும் முன்புற மாடு தடுப்பு, அதாவது கேட்டல் கார்டு என்று சொல்லக்கூடிய விலங்குகளை தடுக்கக்கூடிய வகையில அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 3500க்கும் மேற்பட்ட குறிப்பாக இந்த ரயில் தண்டவாள பகுதிகளில் தற்போது அந்த தடுப்பு வேலிகள், அதாவது மனிதர்களோ அல்லது மாடு போன்ற உயிரினங்களோ உள்ளே நுழைந்து விபத்துக்குள்ளாவதை தடுப்பதற்கு இது போன்ற ஏற்பாடுகள் செய்திருப்பதாக தற்போது தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது. உலகத்தர சேவைகள்ல தற்போது ரயில்வே தற்போது அதிக அளவுல மேம்பட்டு தற்போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி வேல்முருகன் விவரங்களுக்கு. கத்தோலிக்க தலைவர் போப் பிரான்சிஸ் வாடிக்கனில் உள்ள இல்லத்தில் காலமானார். கிறிஸ்தவ மதத்தின் கத்தோலிக்க பிரிவு தலைவராக போப் பிரான்சிஸ் 88 வயதான நிலையில் சில மாதங்களாக உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்தார். கடந்த பிப்ரவரி மாதம் நிமோனியா பாதிப்பு காரணமாக உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து 1 மாதத்திற்கும் மேலாக சிகிச்சை பெற்றபோது ஆபத்தான நிலையிலிருந்து மீண்டு வந்த போப் பிரான்சிஸ் வாடிக்கனில் உள்ள இல்லத்தில் ஓய்விலிருந்து வந்தார். பெரும்பாலான பிரார்த்தனைகளில் பங்கேற்காத போப் பிரான்சிஸ் நேற்று ஈஸ்டர் பண்டிகையொட்டி வாடிக்கன் செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் நடந்த சிறப்பு திருப்பலியில் பங்கேற்றார். இந்நிலையில் இந்திய நேரப்படி காலை 11:05 போப் பிரான்சிஸ் காலமானதாக வாடிக்கன் தேவாலயம் அறிவித்துள்ளது. போப் பிரான்சிஸ் மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். போப் பிரான்சிஸ் உடனிருக்கும் படங்களை பகிர்ந்துள்ள பிரதமர் அவரின் பணிவு மற்றும் அர்ப்பணிப்பால் ஈர்க்கப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஏழைகளுக்காக, அடித்தட்டு மக்களுக்காகவும் சேவையாற்றிய போப் பிரான்சிஸ் துன்பத்தில் இருந்தவர்களுக்கு நம்பிக்கை அளித்து வந்ததாக புகழாரம் சூட்டியிருக்கிறார். கத்தோலிக்க திருச்சபையை கருணை மற்றும் முற்போக்கு சிந்தனையுடன் வழிநடத்திய போப் பிரான்சிஸ் மறைவு மிகுந்த வருத்தமளிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இரக்கம் மற்றும் மனிதநேயத்தின் அடையாளமாக போப் பிரான்சிஸ் வாழ்ந்து மறைந்திருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல போப் பிரான்சிஸ் மறைவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் இரங்கல் தெரிவித்துள்ளார்.